எல்லாருக்கும் வணக்கம். அந்த முன்னாள் தயாரிப்பாளரை இன்னைக்கு நடிகராக மாற்றினவரோட ஃபங்க்ஷனில் நான் இங்கே இருக்கிறேன். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். வந்தவொடனே என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் என்னை கேட்டது, என்ன சார் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு. அப்படி நான் இருக்கேன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்ம சேரன் சார் தான் சொல்லணும். இது வந்து அவரை ஃப்ளாட்டர் பண்ணுறதுக்கோ அப்படி எதுவுமே இல்லை. என்னோட இந்த இன்னிங்ஸ், இந்த லைஃப்பில் நான் இப்போ அனுபவிச்சுட்ருக்க இந்த சந்தோஷங்கள், இந்த எல்லாத்துக்குமே முதல் வித்து, அழுத்தமான வித்து சேரன் சார் கொடுத்தது தான். இப்போ ஞாபகம் இருக்குது, அவர் ஆஃபீஸில் போய் அடம் முடிச்சுட்டு, வேணாம் சார் ஆகாது, நம்மளுக்கு நடிக்க வராது, விட்டுருங்க சாமி, நல்ல நட்போடு இருந்துகிட்டு இருக்கிறோம், அதை ஏன் கெடுத்துக்கிட்டு. ஆனால் அவருக்கு அது எல்லாத்துக்கும் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர்கிட்ட அந்த உரிமை இருந்தது, என்ன வேணால் அவருக்கு சொல்லலாம் செய்யலாம். அவரை கேட்காதீங்கப்பா, பார்த்துக்கலாம், அவடு நீங்கள் வந்துடுங்க சார், நான் சொல்ல நேரத்துக்கு வந்துடுங்க, வந்து உட்காருங்க, செய்யுங்க, எல்லாம் கரெக்டாக வரும்னு. ஜென்ரலாக ஒருத்தன் வந்து கொஞ்சம் கீழே போயிட்டாக்கா கொஞ்சம் தவிர்த்துட்டு போகிறது தான் இயல்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. அது நான் குறை சொல்ல வரல. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில், நான் ஒரு சர்க்கிளில் இருந்த ஒரு காலகட்டத்தில் என்னை தேடி பிடிச்சு இழுத்து வந்து அவர் சொன்ன வார்த்தைகள் இது, அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் சினிமா விட்டு போகலாம் விட முடியாது சார், நீங்கள் சினிமாவில் இருந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை நடிக்க வச்சார். அது முழுமையை இன்னைக்கு நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். அதை பெரிய சந்தோஷம் என்னன்னா, அவரோட படத்தில் திரும்பவும் என்ன கூப்பிட்டுருக்காரு. அப்போ போய் பார்க்கும்போது எனக்கு வந்து பொற்காலத்தில் பார்த்த சேரன் சார் தான் நான் பார்த்தேன். ஏன்னா மனுஷனுக்கு உழைக்க உள்ள நுழைஞ்சிட்டாருன்னா மற்ற எந்த ஃபீலிங்ஸுமே தெரியாது. ராத்திரி ஆகிடுச்சா, சாப்பிட்ற டைமா, தூங்கணுமா, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. லக்கியாக அவர் கிடைக்கிற யூனிட் டைம் நிறைய கிடைக்கும். 3 மணிக்கு விட்டு திருப்பி 6 மணிக்கு எழுப்பி கூட்டு போனாலும் முழுங்கான கிளம்பி போயிடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அவர் வந்து அந்த அவதாரத்தில் இந்த படத்தில் பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பொறுப்பு எடுத்திருக்காரு தயாரிப்பாளராகவும். நான் என் மனதார இவர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஆசாமி யாராக இருந்தாங்கன்னாக்கா முதல் மனிதராக இருக்கிறது சேரன் சார் தான். ஸோ I wish him all the very best. He's a producer, he's a director, he's doing in a multi-language. So all my very best wishes to him. இந்த படம் ரொம்ப சிறப்பாக வருங்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கள், அடுத்தவரோட மன உணர்வில் தெரிந்த ஒரு மனிதன் இயக்கும் போது அவரோட படம் நம்ம எல்லாருக்கும் கனெக்டடாக தான் இருக்கும். நம்ம இவரை இங்கேயே பார்த்துருக்கோமோ, அங்கே நடக்கிற ஸ்க்ரீனில் நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு ரிலேட் பண்ணக்கூடிய மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால தான் அவரோட படம் நம்மளை அழுத்தமாக பாதிக்குது, அதை பற்றி யோசிக்க வைக்குது. படம் பார்த்துட்டு போனாலும் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்போம். அது மாதிரி தான் இந்த படமாக இருக்கும். ஜேகே என்ற நண்பனின் கதையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதில் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை, ஒரு பாசிட்டிவான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அதுதான் நான் இந்த படத்தில் செஞ்சுருக்கேன். ஐ தேங்க் யூ ஃபார் திஸ். அண்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி, வணக்கம்.